பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலவேளைக்காய் நாங்கள் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த காலவேளையிலும் உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உடைய ஜீவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறைக்க முடியுமா? என்னை மறைக்க முடியுமா? பாசில்லாத நேசரே உம் நேச பார்வைக்கு மறைக்க முடியுமா? என்னை மறைக்க முடியுமா? பாசில்லாத நேசரே உம் நேச பார்வைக்கு அமர்ந்திருந்தாலும் என் அருகில் இருக்கிறீர், எழுந்து நின்றாலும் நீ கூட வருகிறீர். அமர்ந்திருந்தாலும் என் அருகில் இருக்கிறீர், எழுந்து நின்றாலும் நீ கூட வருகிறீர். பேசும் முன்னமே அதை அறிந்து தருகிறீர். பாசமான நேசரே உன் நேச பார்வைக்கு பேசும் முன்னமே அதை அறிந்து தருகிறீர். பாசமான நேசரே உன் நேச பார்வைக்கு மறைக்க முடியுமா? என்னை மறைக்க முடியுமா? மாசில்லாத நேசரே உன் நேச பார்வைக்கு மறைக்க முடியுமா? என்னை மறைக்க முடியுமா? மாசில்லாத நேசரே உன் நேச பார்வைக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமே. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமது தேவனாகிய கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்தாலும் கூட நமது தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னமே அவர் அறிந்தவராய் இருப்பதால் வீண் வார்த்தைகளை சொல்லி அலப்புவதை அவர் ஜெபமாக ஏற்றுக்கொள்ள தயாராயில்லை. அதை அவர் விரும்பவும் இல்லை. ஆகவேதான் அவர்களைப் போல என்று அஞ்ஞானிகளை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அஞ்ஞானிகள் அவர்கள் நம்பியிருக்கிற தெய்வங்கள் அவர்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறியாது இருக்கிறதினாலே அவர்கள் அலப்புகிறார்கள். தங்கள் தெய்வங்களுக்கு எந்த விதமான செவித்திறன் இல்லை, அது ஜீவன் அற்றது என்பதை அறிந்திருக்கிறதினாலே அவர்கள் அலப்புகிறார்கள். ஆனால் நான் ஜீவனுள்ள தேவனாய் உங்கள் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலே அந்த அஞ்ஞானிகளைப் போல நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து நீங்கள் அலப்பாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது புரிகிறதா ஏன் நம்முடைய அலப்புதலை அவர் விரும்பவில்லை? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த உலக தேவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் நமக்கு வாக்களித்திருக்கிறாரே. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேத வசனம் நிறைவேறும்படியாக ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லட்டுமா? கர்த்தருடைய நாம மாத்தம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, நான் வேலையை ராஜினாமா செய்து வந்து கர்த்தருடைய ஊழியத்தை, சபை ஊழியத்தை ஆரம்பித்த வேளையிலே ஒரு சின்ன கூடாரம் போட்டு நாங்கள் சபை ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தோம். அப்படி சபை ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்த வேளையிலே எனக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்தவர்கள் எல்லோரும் என்னை ரட்சிப்படுவதற்கு முன்பாக வேறு விதமாய் பார்த்ததினால் இப்பொழுது அவர்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் ஒரு உலக பிரமாணமான மனுஷனாக 24 மணி நேரம் என்னை வீட்டுக்குள்ளே சினிமா பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கும். அதாவது அவங்க கேட்டு பழகினார்கள். இப்பொழுது புதுசா ஏதோ வெள்ளை ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு தாடி ஒன்று வளர்த்துக்கிட்டு இப்ப புதுசா ஏதோ மேல அல்லேலூயான்னு ஏதோ பாடுறதும் அந்நிய பாஷையில பேசுறதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களுக்குள்ளே இருந்த ஆவியினாலே என்னை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எப்பெல்லாம் நாங்கள் ஆராதனை நடத்துகிறோமோ அப்பெல்லாம் ஆராதனைகளை போலீஸை கொண்டு வந்து நிறுத்துவார்கள். இல்லைன்னா என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவார்கள். இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவதும் வருவதுமாய் இருந்த வேளையிலே ஆண்டுடைய சமத்தை நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பிச்ச. ஆண்டவரே, இந்த பொல்லாத இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாருமே என்று ரொம்ப சாதாரணமாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. அந்த மாதிரி அலப்பாதபடி ஆண்டவரே எங்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்திருக்க தயவு செய்து இதை செய்யுங்கள் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, மகனே, இந்த வீட்டை நீ காலி பண்ணிட்டு இதை எனக்கு கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொன்னார். அந்த வேளையில கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அந்த வீட்டை நான் என்னுடைய சொந்த வீட்டை நான் ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு
நான் வெளியே புறப்பட்டு வாடகைக்கு போய்விட்டேன். இதை பற்றி சில காரியங்களை இனி வருகிற நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்தது என்பது மற்றும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அப்படி போன வேளையிலே எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு சகோதரன் என்னை வந்து சந்திக்க வந்திருந்தார். அவருடைய பெயர் அலெக்ஸ். அவருக்கு மந்திரிகள் லெவலில் நிறைய பேரை தெரியும், பெரிய பெரிய ஆட்களை நிறைய பேரை தெரியும். அவர் வந்திருந்தப்ப இப்படி சபையிலே நடக்கிற சில காரியத்தை பார்த்தார். அதற்குள்ள தேவனுடைய கிருபையினாலே நான் வீட்டை ஆண்டவருக்கு கொடுத்த உடனே சபையார் எல்லாருமாக சேர்ந்து அவர்கள் ஒரு 13 லட்சம் மொத்தமாக போட்டு ஒரு 6 மாதத்திற்குள்ளாக மேலே அதை கட்டிடமாய் மாற்றிவிட்டார்கள். இப்ப நாங்க சபை கட்டிடத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட வெளியே சத்தம் வருது அப்படின்னு சொல்லி எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொண்டே இருந்தாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் அந்த அலெக்ஸ் என்ற சகோதரர் சபைக்கு வந்தபோது என்னை பார்த்து கேட்டார், என்ன பாஸ்டர் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டார். என்ன பிரதர் பண்றது, கொஞ்சம் சத்தம் போட்டா கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் தேவனை அறியாத ஜனங்கள் என்னையும் ஆண்டவரை உபத்திரப்படுத்தணும் என்ற எண்ணத்தோட ஏதாவது குற்றம் சொல்லி கொண்டு போய் கொண்டு என்னை போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்தி வைக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், பாஸ்டர் இதுக்கு ஒரே வழி, சபையை பேசாம நம்ம என்ன பண்ணிடணும், எல்லா பக்கமும் மூடிட்டு உள்ள ஏசி போட்டுடணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இப்பதான் சபை கட்டி முடிச்சிருக்கிறேன், உடனே ஏசி போட்டுட்டா சபையை நம்ம மூடிட்டு உள்ள நம்ம அழகா நடத்தலாம் நீங்க சொல்றீங்க, அதை கர்த்தர் செய்யட்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். அவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய பிள்ளை அந்த வேளையிலே ஒரு வெளி தேசத்துக்கு போய் படிக்க போகிறான் என்கிற ஒரு காரியத்தை என் மூலமாக தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசினார். அப்பொழுது நான் சொன்ன அந்த காரியம் நிறைவேறுவதற்கு எந்த விதமான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைமையிலே அந்த அலெக்ஸ் என்ற சகோதரர் இருந்தார். ஆனாலும் அதன்படியே அவருடைய பிள்ளை சிங்கப்பூரில் போய் படிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்க தரிசனம் நிறைவேறினதினாலே உடனே அந்த அலெக்ஸ் என்ற சகோதரர் சொன்ன பாருங்க, அவரே என்ன செய்தார் என்றால் ஒரு 6 யூனிட் வாங்கிட்டு வந்து, ஏசி யூனிட் வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்திற்குள்ளாக சபையில எல்லா இடங்களிலும் சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் 3 ஏசியை போட்டு முழுவதுமாக சபை அந்த நாளிலே ஏசி செய்து முடிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, நான் வந்து வேற ஒன்றும் நான் செயல்படவில்லை, அதற்காக பணம் கலெக்ட் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. என்னுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருந்திருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம அப்படிதான் நமக்கு தேவையில்லாததெல்லாம் கேட்டு ஆண்டவரை அழைத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருப்பார். ஆனால் நம்மை கொண்டே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். பாருங்க, என் மூலமாக அவருடைய பிள்ளைக்கு ஒரு வெளி தேசத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது என்று என்னை தீர்க்க தரிசனமாய் சொல்ல வச்சு அந்த தீர்க்க தரிசனத்தை அவரே நிறைவேற்றி அதை நிறைவேற்றின உடனே என்னுடைய தேவைகளை அந்த சகோதரன் மூலமாக சந்தித்து 6 ஏசி யூனிட்டுகளை போட்டு இன்றைக்கு சந்தோஷமாக தேவனுடைய கிருபையினாலே அந்த ஏசியிலே அமர்ந்து நாங்கள் ஆண்டவரை உற்சாகமாய் வெளியே எந்த பிரச்சனை இல்லாமல் ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, அதுக்குதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அலப்பாதியுங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது என்றவர் அறிந்திருக்கிறதினாலே என்று வேதம் சொல்கிறது. எனவே வீண் வார்த்தைகளினாலே அலப்புவதற்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவன் இல்லாத தேவன் இல்லை, அவர் செவித்திறன் இல்லாதவர் அல்ல, அவர் உயிர் உள்ளவர், உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறதுனாலே நம்மை அனுதினமும் பார்க்கிறவர், நம்முடைய தேவைகளை அவர் காண்கிறவர், என்னது என்பதை அறிந்தவர். எனவே அலப்பாமல் 2 வரிகளிலே கூட மனபாரத்தோடு நம்முடைய காரியத்தை நாம் வெளிப்படுத்தும் போது நாம் கேட்பதற்கு முன்னமே நம்முடைய தேவைகளை நமக்கு தந்து அவர் ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே உற்சாகமாய் நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்கள் தேவை என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறதினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தாவை கேட்ட சாட்சியின்படி இனி எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நாங்கள் அலப்பாதபடி உடைய சமூகத்திலே எங்களுடைய உண்மையான தேவை என்ன என்பதை நாங்கள் சொல்லும் போது அதை அப்படியே செய்து முடிக்க நீர் போதுமானவராக இருக்கிறேன். தொடர்ந்து எங்களை நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சித்தமானால் நாளே தினத்திலே இந்த யூடியூபின் மூலமாய் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. God bless you. Thank you.